வணக்கம். 2026 தேர்தலுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான நிதி வலைப்பின்னலை பத்தி இந்த அலசல்ல நாம நேரடியா பார்க்க போறோம். ஜோசப் விஜய் முதலமைச்சரானத மக்கள் ஜனநாயக வெற்றியா கொண்டாடினாங்க. ஆனா நிஜமாவே மக்கள் தான் தங்களோட தலைவரை தேர்ந்தெடுத்தாங்களா? இவர்தான் லாட்டரி மன்னன் சாண்டியாகோ மார்டின், மிகப்பெரிய அரசியல் நன்கொடையாளர். இவரோட சொத்து மதிப்பு நம்ப முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமானது. மியான்மர்ல ஏழை தொழிலாளியா இருந்தவர்னு சொல்றாங்க. ஆனா திடீர்னு எப்படி ஒரே நேரத்துல 5 லாட்டரி கடைகளை ஆரம்பிச்சாரு? ஐடி ரெய்ட்ல 350 போலி கம்பெனிகள், பல ஆயிரம் கோடி கணக்கில் வராத பணம்னு அதிரடியான உண்மைகள் வெளியாச்சு. இது வெறும் பண மோசடி மட்டும் இல்லங்க. அதிகாரிகளால விசாரிக்கப்பட்ட இவரோட காசாளர் திடீர்னு குளத்துல பிணமா கிடைச்சாரு. இங்க பாருங்க, அவர் சம்பாதிச்சுதா சொல்ற லாபத்தை விட தேர்தல் பத்திரங்கள் மூலமா கொடுத்த நன்கொடை பல மடங்கு அதிகம். முக்கிய அரசியல் கட்சிகள் மீதான இவரோட ஆதிக்கம்தான் ஹைலைட். திமுக, பிஜேபின்னு எல்லா பெரிய கட்சிகளுக்கும் அள்ளி கொடுத்திருக்கிறாரு. இந்த கருப்பு பணம் மியான்மர் ஏகபோகம், லைபீரியா தூதரக பாதுகாப்பு, வாட்டிக்கன் ஆசிர்வாதம்னு சர்வதேச அளவுல ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. சர்வதேச நிதி உதவி கிடைக்கிறதால மதமாற்ற தடைச்சட்டம் எப்படி காணாம போச்சுன்னு உள்ளூர் அரசியல் கொள்கைகள் மாறுறத இது தெளிவா காட்டுது. இப்போ 2026க்கு வருவோம். குடும்ப அரசியல் ஆதிக்கத்தை வச்சு இவங்க எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. பணம் மட்டுமில்லாம மனைவி, மகன், மருமகன்னு குடும்பத்த ஆட்களை எதிரெதிர் கட்சிகள்ல நிறுத்தி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறாரு இந்த மார்டின். சும்மா சொல்லக்கூடாது. அதிமுகல ஜெயிச்ச இவரோட மனைவி மட்டும் 5683 கோடிக்கு மேல சொத்து கணக்கு காட்டியிருக்காங்க. 3 வெவ்வேறு முகாங்கள், ஆனா ஒரே குடும்பம். நம்ம வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் இவங்க எப்பவும் ஜெயிக்கிறாங்க. இது அதிர்ஷ்டம் இல்லைங்க, மொத்த அரசியல் களத்தையும் பணபலத்தால கண்ட்ரோல் பண்ற ஒரு பக்கா பிளான். நாம தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா நினைக்கிறோம். ஆனா இந்த நிதி வலைப்பின்னல பார்த்தா நமக்கு இருக்கிறது வெறும் மாயையான சாய்ஸ் தானோ? இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை பார்க்கும்போது நமக்கு வர்ற ஒரே கேள்வி, இந்த சாண்டியாகோ மார்டினா பின்னாடில இருந்து இயக்குறது யாரு?